நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சார் இப்போது ஹிந்தியில வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான பிங்க் படத்தோட ரீமேக் அப்படின்ற நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்ல உள்ள ராமோஜி பிலிம் சிட்டில படுவேகமாக நடந்துட்டு வருது. நம்ம இயக்குனர் வினோத் படப்பிடிப்பு காட்சிகளை உடனடியாக எடிட் செய்து வருவதாகவும் முன்பே தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில நடிகை வித்யா பாலன் அஜித் சாருக்கு ஜோடியாக நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம். அதன்படி தற்போது கொட்டும் மழையில நனைந்தபடி பயங்கர சண்டை காட்சியில அஜித் சார் நடித்து வராராம். இந்த சண்டை காட்சிகளுக்கு டூ போடாமல் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நடித்து வருவதாகவும் சொல்றாங்க. இதே போல அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்காக பலவிதமான ரிஸ்குகளை எடுத்துட்டு தான் வராரு. இதே போல ஆரம்பம் படத்துல ஒரு கார் சண்டை காட்சிகள் இருக்கும். அதிலும் டூ போடாம இவரே நடிச்சிருப்பாரு. அதுல அவருக்கு அடியும் பட்டு அதனால ஒரு சில நாட்கள் மருத்துவமனையிலும் இருந்திருக்காரு. அதன் பிறகு விவேகம் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில கூட ஒரு ரிஸ்கான காட்சியில டூ போடாம இவரே நடித்திருப்பாரு. அதனால இவருக்கு ஒரு சில காயங்கள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சையும் நடந்தது. இருந்தும் கூட இவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக நேர்கொண்ட பார்வை படத்துல மீண்டும் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. முன்னாடி இந்த படத்துல ஸ்ரீதேவியுடைய மகள் ஜான்வி கபூர் ஒரு முக்கிய ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் பாலிவுட்ல பல படங்கள்ல பிஸியாக இருப்பதால இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல நடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனா இந்த படத்துல ஸ்ரீதேவியுடைய மகள் ஜான்வி கபூர் தற்போது ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இதற்கு காரணம் பாலிவுட்ல ஜான்வி கபூருக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிடுச்சான். அதே போல தமிழிலும் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம தல படத்துல இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு போனி கபூரும் முடிவு செய்திருக்காராம். மேலும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியுடைய கனவும் தனது மகள் தமிழ் சினிமாவில் தன்னை போல ஒரு சிறந்த நடிகையாக வர வேண்டும் என்பதுதான். நேர்கொண்ட பார்வை படத்துல இந்த மழை சண்டை காட்சிக்காக யாரெல்லாம் அவளை வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.